நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் இது பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ பட்டன் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணே உங்களுக்கு வேக்யூம் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்க, உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கும். பாருங்க, சேம் வந்து பாருங்க 5M சீலிங் எடுத்து நல்லா வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மூமெண்ட் இருக்காது பாருங்க இதில். ஸோ ஸ்ட்ரிப்பாக இருக்கும் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மிஷின் வந்து மினி வேக்யூம் சீலிங் மிஷின் வாங்க இது. அப்புறமா இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹவுஸ் ஹோல்டிங் வேக்யூம் சீலர்னு வாங்கும். இது வந்து உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகும்னா சின்ன சின்ன பேக்கெட்ஸுங்கோ கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் இருக்கிற வேக்யூம் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இதோட மாடல் வந்து எப்படின்னா உங்களுக்கு DZ300 சொல்லிட்டு மாடல் நம்பர். இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஓப்பனிங் வந்து 2 பக்கமும் இருக்கும். இந்த நாசில வந்து ஜஸ்ட் இங்க இழுக்கிற மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மிஷின்ல என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி இது பழைய வீடியோ போட்டுக்கிறோம். அந்த வேக்யூம் மினி மாடல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேஜ் கம்மி இருக்கும். இதுல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் ஹெவி பண்ணிருக்கிறோம், பம்ப் கொஞ்சம் ஹெவி பண்ணிக்கிறோம். ஸோ அப்புறமா இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா வந்து சீலிங் ஹீட்டிங் யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் பழைய மிஷின்ல வந்து 3M இருந்தது. ஆனா இந்த மிஷின்ல வந்து உங்களுக்கு 5M கொடுத்துக்கிறோம். பாருங்க, 5M இருக்குது இதோட சீலிங் யூனிட். ஸோ அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு லீக்கேஜ் அதிகமா வர வாய்ப்பு இல்லை. ஸோ லீக்கேஜ் ஆகாது. பழைய மிஷின்ல வந்து நம்ம 3M இருந்தது, இதுல 5M கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் ஹெவி கொடுத்துக்கிறோம், அப்புறம் பம்பு கொஞ்சம் ஹெவி இருக்குது. இது வந்து உங்களுக்கு சைனா மேக்கு. ஸோ இதுல வந்து நம்ம இந்த மிஷின் எப்படி ஆப்ரேஷன் பண்ணாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மிஷின்ல வந்து மேக்ஸிமம் 280 mm வரைக்கும் தான் நீங்க சீலிங் விர்த் பண்ண முடியும். சீலிங் விர்த் சீலிங் போச் வந்து 280 mm வரைக்கும் பண்ண முடியும் மேக்ஸிமம். அதே மினிமம் வந்து உங்களுக்கு 40 mm இருந்து பண்ண முடியும். பவுச்சோட விர்த், அந்த பவுச்சோட அகலங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து 40 mm இருந்து பண்ண முடியும். அதே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 280 mm, அதாவது 28 சென்டிமீட்டர் வரைக்கும் பண்ண முடியும். இப்போ நாம இதோட பர்க்கிங்கும் அப்புறமா ஸோ வித்தியாசமான ஐட்டமுங்கெல்லாம் போட்டு இதில் நம்ம வேக்யூம் போச்சில் போட்டு செக் பண்ணி டெமோ பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பவர் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண உடனே உங்களுக்கு ஆன் பண்ணி சொல்லாங்க. ஆன் பண்ண உடனே ஆக்டிவேட் ஆயிடும். சரிவா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க, நாம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நாசில் வேக்யூம் நாசில வந்து நம்ம இந்த மாதிரி புல் பண்ணிக்கணும். புல் பண்ண நாசில் வந்து வெளில வரும். இந்த இடத்துக்கு அங்க லாக் ஆயிடும். உங்க சைட்ல அந்த இடத்துல பாருங்க லாக்கிங் கீழே இருக்குது. ஸோ அந்த கீழே லாக் ஆயிடும். நீங்க ப்ரெஸ் பண்ண அப்புறமா திருப்பி ரிலீஸ் ஆகிற மாதிரி வரும். ஸோ அதுக்கு அடுத்தாப்புல வந்து உங்களுக்கு சீலிங் டைமர். இந்த சீலிங் டைமர் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். உங்க பவுச்சுக்கு தகுந்த மாதிரி இந்த வேக்யூம் பவுச் வரும் பாத்தீங்கன்னா அது திக்னஸ் தகுந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பவுச் நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது வந்து ஆன். இப்போ நீங்க ஆன் பண்ணா டேரக்டா ஆன் ஆயிடும். எப்பயுமே நீங்க என்னன்னா ஆன் ஆயிடும். ஜஸ்ட் நீங்க எப்பயுமே வேக்யூம் பவுச்சை ஃபர்ஸ்ட் இது செட் பண்ணிட்டு அப்புறம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நாம பவுச் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம், ஐட்டம்ஸ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மூக்கல்ல வந்து நம்ம பேக்கெட் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதை வச்சு சீல் பண்ணலாம். அது சீல் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வேக்யூம் நாசில வந்து தள்ளுறோம். தள்ளி பொசிஷன் வச்சுட்டோம். ஸோ வச்ச அப்புறமா அந்த பொசிஷன் நாசிலில் வந்து ஜஸ்ட் நம்ம இந்த கவர் இன்சர்ட் பண்ணிட்டு டச் பண்ணிக்கணும். அந்த பாருக்கு டச் பண்ணிட்டு ஸோ ஜஸ்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் லாக் பண்ணுங்க. லாக் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் இது பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ பட்டன் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணே உங்களுக்கு வேக்யூம் ஆக ஆரம்பிச்சு. பாருங்க, அந்த சீலிங் லைட் இண்டிகேஷன் ஆஃப் ஆன அப்புறமா பஸ் சவுண்ட் இன்னும் ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கும். பாருங்க, சேம் வந்து பாருங்க 5M சீலிங் எடுத்து நல்லா வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மூமெண்ட் இருக்காது பாருங்க இதில். ஸோ ஸ்ட்ரிப்பாக இருக்கும் பாருங்க. ஸோ ஃபினிஷிங் நல்லா இருக்கும் பாருங்க. கிரிப்பு அப்புறம் உங்களுக்கு பாருங்க சீலிங்கோட இது பாருங்க. ஸோ நல்லா இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கீழே டேப் பண்ணால் கூட உங்களுக்கு அதுதான் வரும். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பேக்கெட் பண்ணலாம். ஜஸ்ட் ஆஃப் பண்ணிக்கணும். சேம் இதை நீங்கள் மல்டிபிள் இந்த ப்ரொசஸர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். திருப்பி மல்டிபிளாக திருப்பி நீங்கள்
அந்த நாசில தள்ளிட்டு திருப்பி இது பண்ணணும். வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஹோல்ட் பண்ணுங்க. இந்த நாசிலில் வந்து உங்களுக்கு சீலிங் டைமில் நீங்கள் இங்கேயும் அமுத்தலாம் அங்கேயும் அமுத்தலாம். ஆனால் பட் என்னன்னா இப்போ இந்த சின்ன போச்சுக்குது பார்த்தீங்களா, அதால அவர் இங்கிருந்து அங்கே வரைக்கும் தான் ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல ப்ரெஷர் வேணும், அவ்வளோதான். சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா, அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா அப்போ ஏர் எடுத்துன்னு அர்த்தம். ஏர் எடுக்க ஆரம்பிச்சுக்கணும். ஸோ ஏர் வெளில வருது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவளுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் ஃபுல் ஏர் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி பண்ணிக்கலாம். பாருங்க, ஜஸ்ட்டு இப்போ லிவர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சேம் பாருங்கள். ஸோ ஃபினிஷிங் நல்லா வந்தது பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நீங்கள் எப்படி டேப் பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் தட்டினா கூட உங்களுக்கு சரி கல் மாதிரி இருக்கும். ஸோ டேமேஜ் தான் ஆகாது பாருங்கள். ஸோ ரெண்டும் ஒரே நல்லா இருக்குது. ஸோ இது வேக்யூம் போச்சுன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நம்ம பண்ணிக்கிற எல்லாமே வேக்யூம் பண்ணிக்கிற எல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கிறோங்க. ஸோ இந்த மிஷின் வந்து எப்படின்னா உங்களுக்கு லோ பர்போஸ்க்கு யூஸ் பண்ணலாம். மீன்ஸ் வீடு அப்புறம் திருப்பி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க பண்ணலாம். ஒரு நாளைக்கு 150 போச் பண்ணுறீங்க தான் பண்ண முடியும். இந்த போச் பண்ணுற அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 போச் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் கொடுத்து திருப்பி கொஞ்சம் நேரம் பண்ணுங்க. ஏன்னா இது பிளாஸ்டிக் பாடி. ஸோ இதில் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுருக்கனால ஈட்டிங் எலிமெண்ட் மெல்ட் ஆச்சுன்னா பிளாஸ்டிக் பாடி மெல்ட் ஆகிற வாய்ப்பு உண்டு. ஸோ அதால கொஞ்சம் கேப் கொடுத்து நீங்கள் பண்ணலாம், தாராளமாக இதில் பண்ணலாம். ஸோ இவ்வளவும் இதெல்லாம் பண்ணிக்கிறது. ஸோ ஸ்மால் ஸ்டார்ட் அப் கம்பெனிங்கோ ஸ்மால் ஸ்கேலில் பண்ண ஆரம்பிக்கிறேன், இப்போ தான் நான் பண்ண போகிறேன், டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க இது யூஸ் பண்ணி பண்ணலாங்க. ஸோ இதுக்கு வேக்யூம் போச்சு யூஸ் பண்ண முடியும், எல்டி போச்சு யூஸ் பண்ண முடியும். பட் வேக்யூம் போச் பண்ணால் செல்ஃப் லைஃப் அதிகம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அப்புறமா இந்த மிஷினை பத்தி இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணுங்க. பண்ணீங்கன்னா நான் எங்க ஆளுங்க வந்து டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.